பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 440க்கும் மேல கல்லூரிகள் இருக்கு, தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல நம்ம தனிச்சு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். முதல்ல இந்த காலேஜ் ஆரம்பிச்சது ரிசல்ட்டில் பெஸ்ட்டாக கொண்டு வந்துடணும்னு முயற்சி எடுத்தவங்க. அது எப்படி கொண்டு வர்றதுன்னா, நான் படிக்கும்போதே எனக்கு கிளாஸில் நான் வந்து எப்பவும் ஃபஸ்ட்டே வந்துடணும்னு பெரிய முயற்சி எடுப்பேனுங்க. அதில் எனக்கே தெரியும் எப்படி பாஸ் பண்ண முடியுங்க. பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. கிளாஸ் டாப்பராக இருந்த எனக்கு பாஸ் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸியாக தெரியுங்க. அதில் 7 ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொண்டு வந்தோம். 7 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கொண்டு வந்து அது எல்லாத்தையும் ஸ்டாஃப் எல்லாம் ஹெச்ஓடி ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த 7 ஸ்ட்ராட்டஜி அவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் இன்றைக்குமே இப்போ அட்டானமஸ் ஆகிடுச்சுங்க எங்கள் காலேஜ். அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கும்போது எப்போவுமே ரிசல்ட்டில் டாப்பில் இருக்குங்க. ஒரு தடவை ஸ்டேட்டில் 3வது ரேங்க்கு, 2வது 4வது ரேங்க்கு, இப்படி எப்போவுமே 10க்குள்ளே வருங்க.